பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளிவரும் தலை சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் செம்மொழி இலக்கிய விருதுடன் ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகை என திராவிட மாடல் அரசின் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளது பரந்து விரிந்த மனப்பான்மையாளர் என்பதை உலகறிய செய்யும் எடுத்துக்காட்டு என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். துணைவேந்தர் நியமனம் முதல் கலை, மொழி, இலக்கியம், வரலாறு அனைத்தையும் காவிமயமாக்கும் ஒன்றிய RSS பிஜேபி அரசு. RSS அமைப்பின் அரசியல் பிரிவான பாஜக ஒன்றிய ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்தே அரசின் பொது வள சுதந்திரத்துடன் இயங்கி வந்த வரலாற்று ஆய்வு அமைப்பு, கலாச்சார பாதுகாப்பு அமைப்பு குழு அனைத்தும் RSS காவிமயமாக்கப்பட்டு வருகின்றனர். இதை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு வெறுப்பு அரசியல் நடத்தாத ஒன்று. எந்த மொழி மீதும் வெறுப்பு இல்லை. பண்பாட்டு படையெடுப்பு, மொழி திணிப்பை ஒரு வழிமுறையாக கொள்ள திட்டமிட்டு செயல்படுவதை எதிர்ப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று நமது முதலமைச்சர் இந்த புதிய ஏற்பாட்டினை அறிவித்துள்ளார் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மௌனி அமாவாசை என்று கங்கையில் நீராடச் சென்றபோது பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி 9 பேர் பலியாகி உள்ளனர். பக்தி மூடத்தனத்தால் உயிர்கள் பலியாகலாமா என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அயோத்தியில் மாமிச உணவுகளுக்கு தடை ஏன் என்ற தலைப்பில் கருஞ்சட்டை தனது கட்டுரையை தீட்டியுள்ளது. ராமனும் சீதையும் மாமிசம் உண்டவர்கள்தான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மூல நூலான வால்மீகி ராமாயணத்தில் ராமனும் சீதையும் மாமிசம் உண்டனர் என்பதையும், எந்தெந்த இடங்களில் அவர்கள் மாமிசம் சாப்பிட்டார்கள், அது எந்த காண்டத்தில் எந்த ஸ்லோகத்தில் வந்துள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக இந்த கருஞ்சட்டை தீட்டியுள்ளது. மாமிசம் சாப்பிடுவது ஏதோ குற்றமான செயல் போலவும், ராமன் மாமிசம் உண்ணாதவர் போலவும் நிரூபிக்க படாத பாடுபடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. இங்கே புண்ணியம், அங்கே சட்டவிரோதம் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையில் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. இதில் இந்தியாவில் கோசோலா என்ற பெயரில் மாடுகளை அடைத்து வைத்து அதற்காக அமாவாசை முழு இரவு நாளில் அதற்காக பரிகாரம் செய்பவர்கள் அகத்திக்கீரை, கொத்தமல்லி தழை, கேரட், பூசணி போன்ற உணவுப் பொருட்களை தருகிறார்கள். கபூத்தாகானா என்ற இடத்தில் புறாக்களுக்கு பிரத்யேகமாக கோபுரங்கள் எழுப்பி திறந்த வெளியில் அவைகளுக்கு தானியங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் லண்டன் உள்ளிட்ட இங்கிலாந்தின் முக்கிய இடங்களில் பொது கோசோலா என்ற பெயரில் மாடுகளை அழைத்து வைத்து உணவளிப்பது சட்டவிரோத குற்றமாகும் என்றும் தெரிவித்துள்ளது. புறாக்களின் எச்சம் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களை அரித்து வருகிறது. புறாக்களின் எச்சங்களால் மனிதர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் எழுகின்றன என்று புகார்கள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அளவுக்கு அதிகமான புறாக்கள் பெருகுவது தொற்று நோய்களுக்கு ஆபத்தாக வழிவகுக்கும் என அந்நாட்டு அரசு கருதுகிறது. தானியங்கள் எலிகளை அதிகமாக கவர்ந்து இழுப்பதாகவும் புகார்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. மாட்டு மூத்திரத்தை கோமியம் என்ற பெயரில் பக்தியோடு அதை குடிப்பவர்களும் சரி, அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு சாணத்தில் ஈகோலி போன்ற பாக்டீரியா, எலிக்காய்ச்சல் போன்றவை பரவுகிறது. மாட்டு மூத்திரத்தில் உள்ள கிருமிகளால் நிமோனியா, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்பட்டு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இப்படியெல்லாம் பக்தி மூடநம்பிக்கையின் பெயரால் மனிதர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. இப்படியெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று தெரிந்தும் பக்தியின் பெயரால் இவையெல்லாம் செய்யப்படும் போது தண்டிக்க வேண்டிய குற்றவாளிகளே இவர்கள். நான் பெற்ற புக்கர் பரிசு திராவிட இயக்க கருத்தாக்கத்திற்கு உலக அளவில் கிடைத்த அங்கீகாரம். எங்கே திராவிடம் கேட்கும் மூடர்களுக்கு புக்கர் பரிசு பெற்ற இலக்கியவாதி பானு முஸ்தாக்கின் சம்மட்டி அடி என்ற தலைப்பில் முனைவர் கோ ஒளிவண்ணன் அவர்கள் கட்டுரை எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசத்தை
தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. இதன்படி பொதுமக்கள் வரும் ஜனவரி 30ஆம் தேதி வரை தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி நபார்டு வேலை வாய்ப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டில் அநீதி என பி. வில்சன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களை பிரித்தாள்வதில் பிரிட்டிஷாரை விட பாஜகவினர் ஆபத்தானவர்கள் என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்களின் வழக்குகளுக்காக தகவல்களை பெற வழக்குரைஞர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்த முடியாது என மத்திய தகவல் ஆணையம் தீர்ப்பு கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் கூவம் ஆற்று பகுதியில் 50க்கும் மேற்பட்ட சாமி கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட முக்கிய கடற்கரை பகுதிகளில் விதிகளை மீறி குப்பை கொட்டிய 241 நபர்களுக்கு மொத்தம் 1,90,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்த சென்னையில் ரூபாய் 10,000 கோடியில் AI பூங்கா 1000 பேருக்கு வேலை கிட்ட தமிழ்நாடு அரசு திட்டம் தீட்டியுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் கடந்த ஓராண்டாக தீவிரமாக பரவி வரும் ஆப்பிரிக்கன் பன்றி காய்ச்சல் கால்நடை துறையினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நோய் பாதிப்பால் இதுவரை மாநில அரசுக்கு சுமார் 114.64 கோடி நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் முக்கிய மாகாணங்களில் ஒன்றான ஆல்பர்டா அந்நாட்டிலிருந்து பிரிந்து தனி நாடாக வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இது தொடர்பாக புகார் மனுவில் கையெழுத்திட மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தெலுங்கானாவில் உள்ள கம்மம் என்ற இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு கட்டுரைகள், செய்திகள், அமெரிக்காவில் வட இந்தியர்கள், அமெரிக்கர்கள் கொண்டாடிய பொங்கல் விழா பற்றிய குறிப்புகள், சென்னையில் தந்தை பெரியார் திடலில் முத்தமிழ் மன்றம் சார்பில் நடைபெற்ற திராவிட திருநாள் விழாவின் படங்கள், மும்பையில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா நிறைவு விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் பேச்சுகள் என பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. தோழர்கள் விடுதலையை படித்து தெரிந்து கொள்ளவும். நன்றி.